வணக்கம். ஆன்மீக தென்றல் ஓம் சக்தி சங்கர்ஜி என்ற புனைப்பெயர் தங்களுக்கு எவ்வாறு வந்தது? நேருக்கு அன்பு வணக்கம். ஒரே தாய் ஒரே குலம் அப்படிங்கிற கொள்கை எனக்கு பிடிக்கும். அதை வச்சு எல்லா மக்களும் ஒன்றுங்கிறதுக்காக அந்த ஒரே தாய் ஒரே குலம் எனக்கு பிடிச்சதுனால ஓம் சக்தி சங்கர் அந்த அடமொழியை ஈடுபட்டேன். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரா? இல்லை, நான் ஒரு பொதுவான ஒரு மக்கள் நல்லவர்களை நேசிக்கும் ஒரு எண்ணம் கொண்டவர். யாரெல்லாம் நல்ல செய்கிறாங்க, தர்மம் செய்கிறாங்களோ அவங்களாம் நான் பின்பற்றுறேன். சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதாஜீவன் அவர்களை எப்பொழுதுமே வள்ளலின் வாரிசே என்று விளம்பரப்படுத்துகிறீர்கள். அவர்கள் புகைப்படத்தில் உங்கள் டிஜிட்டல் பேனரில் உங்களை பார்க்க முடிகிறது. இது முகஸ்துதியா அல்லது எப்படி எடுத்துக்கொள்வது? நல்ல கேள்வி. இன்னைக்கு தூத்துக்குடியை பொறுத்தவரைன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால்தான் நான் பெரிசமன்னர் பார்க்கவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10 12 பைக்கு சைக்கிளில் வருவோம். அண்ணாச்சி காரில் போட்டுக்கிட்டு என்னடா முன்னேச்சர் எப்படி கேட்பார். கேட்டுட்டு அப்படி பையிலேருந்து எடுத்து 5000 10,000 கொடுப்பார். நல்லா கேட்டா அப்படின்பார். நாங்கள் கேட்கவே மாட்டோம். அப்போ எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக தெரியும். அந்த நேரத்தில் பணங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டு. இல்லை அண்ணாச்சி கேட்கறவங்க தம்பியை நமக்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்படிம்பார். அப்போ அவர் மேலே எங்களை அறியாமல் ஒரு பாசம் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமைச்சர் கீதாஜீவனை போய் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. போய் பார்க்கும்போது அக்கா ஒரு கோயிலில் ஒரு விளக்கு பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அண்ணா என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்க. வேறு ஒன்றுமே சொல்ல, அந்த விளக்கு பூஜைக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்லாக அவங்க செஞ்சாங்க. எங்களுக்கு பெருமைப்போ வச்சு என்னோட அண்ணன் ஒரு 20 வருஷம் முன்னாடி செஞ்சாங்க. அந்த பொண்ணு அதே மாதிரி செய்யுது. அப்போ அதுதான் நினச்சோம். நாங்கள் கேட்காம, நாங்கள் பணம் கேட்காமையே அவங்க செய்கிறாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, முஸ்லீம், கிறிஸ்டின்